எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கு? ஒரு பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிச்சு நிம்மதியா பெருமூச்சு விட்டேன். கொஞ்ச நேரத்துல இன்னொரு பிரச்சனை வருது. கடன் அடையும்னு நெனச்சேன். சரி கடன் அடைக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி செஞ்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சேன். அந்த கடன் அடைஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு கடன் உருவாயிருச்சு. இதுபோல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒண்ணு போயி இன்னொன்னு வந்து ரெடியா வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைலருந்து ஈஸியா வெளிய வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா நான் மட்டும் ரொம்ப நாளா இதே போல தொடர்ந்து கடன் பிரச்சனையாலும், தொடர்ந்து ஒரு போராட்டத்து மேல போராட்டத்தையும் கடந்து கடந்து போயிட்டே இருக்கேன். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? எனக்கு மட்டும் ஏன் தொடர்ச்சியா இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? இது போல எண்ணங்கள் உங்க மனசுல ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. மேஸ் கேம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த படத்துலயும் காட்டுறேன். அந்த மேஸ் கேம பொறுத்தவரைக்குமே ஒரு தோட்டம் போல இருக்கும். ஒரு வளைவான ஒரு தோட்டம். அதுக்குள்ள ஒருத்தர் இருப்பாரு. வெளியில இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அப்பா, பிள்ளைங்க கூட அதில கலந்துப்பாங்க. மேக்ஸிமம் பிள்ளைங்கள அந்த இடத்துல இருப்பாங்க. அப்பா வந்து மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாரு. இப்படி போ, அப்படி போன்னு மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாரு. பிள்ளைங்களுக்கு ஹைட்டா இருக்கிறதுனால அந்த தோற்றத்துடைய செடியோட ஹைட்டு பெருசா இருக்கிறதுனால வழி எங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மேஸ் கேம் இப்படி தான் நடைபெற்று கொண்டிருக்கும். இதில என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஸ் கேம்ல ஒருத்தவங்க போறாங்கன்னா, அவங்க அப்பா அங்கருந்து சத்தம் போடுவாரு. இந்த வழியா போவாத, அந்த வழி போன்னு அவரு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு பக்கத்தில இருக்கிறவங்க எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஃபுல்லா அந்த ட்ரம்ஸ்லாம் அடிச்சு, அ சத்தம்லாம் போட்டு ஓன்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. இது போல சத்தத்தை கேட்கும்போது, அந்த அப்பாவுடைய சத்தம் கேட்காம வழி மாறி போயிடுவாங்க. நெறைய பேர் அவுட் ஆயிடுவாங்க. இதில நெறைய பேர் தோத்து கொண்டே இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஃபேமிலி, ஒரே ஒரு அப்பா, பிள்ளைய மட்டும் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாரு. ஒரே விஷயத்த புரிஞ்சுக்க, நீ ஒரு வழியில ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது, அந்த ஒரு வழியில நீ போகும்போது, திடீர்னு வந்து எல்லாரும் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா, நீ சரியான வழியில தான் போயிட்டுருக்கன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா, நீ சரியான வழியில போகக்கூடாது டைவர்ட் பண்றதுக்காக தான் அந்த சத்தத்த அவங்க எழுப்புவாங்க. இதுவே நீ தவறான ஒரு இடத்துக்கு போனா எல்லாரும் அமைதியா இருந்தாங்கன்னா, அந்த இடத்த நீ அவாய்ட் பண்ணிடு. ஏன்னா, நீ தவறான இடத்துக்கு போகறதுக்காக தான் யாரும் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாங்க. இத புரிந்து கொண்டாலே போதும் உங்க பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ட்டாரு. இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். கரெக்ட்டா தான் போறோன்ட்டு எங்கெங்கலாம் சத்தம் வருதோ, அந்த சத்தத்த பேஸ் பண்ணி போய் அழகா வெளிய வந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சும்மா வராது. நம்ம சரியான வழியில போகும்போது, இவனுக்கு இது கிடைக்கக்கூடாது என்பதற்காக பயங்களும், குழப்பங்களும், பதட்டங்களும் கொண்டு வந்து நம்மள அப்படியே வழி மாற வச்சுரும். நான் அமைதியான ஒரு வழியில் நான் போயிடுறேன்ப்பா. இங்க பிரச்சனையே இல்ல. இது ரொம்ப சேஃபா இருக்கு. நம்ம அங்க போவோம். கடைசி வரைக்கும் நம்ம சுத்திட்டே தான் இருப்போம். நமக்கு உண்டான வழி அது கிடைக்காதபடிக்கு சுத்த விட்டுட்டே இருக்கும். ஸோ இது பெரிய தந்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில கடவுளுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு இத்தகைய தந்திரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள பார்க்குற அனைவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடனாளி போலவும், ஒரு மோசமான ஒரு நபர் போலவும், ஒண்ணுத்துக்கு லாயக்கில்லாத நபர் போலவும் உங்கள பார்க்கலாம். ஆனா கடவுளுடைய பார்வையில அது சிற்பி போல தான். உங்களுக்கு எதிர்காலம் அவருக்கு நன்றாக தெரிந்ததுனால, அவர் உங்களை கோடீஸ்வரன் போல பார்க்கிறார்.